ஹலோ கைஸ், நான் ஒலியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்ஜே சிட்டாரா ஸ்லைம்ன்ற சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வேணா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே தரமா முடிய போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. கூடவே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த எபிசோட்ல நான் பார்த்து ரசிச்சேன். அது என்னன்றது நான் கடைசியா சொல்றேன். அதை நீங்களும் கடைசியா கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க அதை உணர்ந்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஒரு ஆடியோ வச்சு போட்டுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோட் போட்டிருக்கோம். அந்த எபிசோட்ல பாத்துட்டு வாங்க. அப்பதான் இந்த எபிசோட் புரியும். அப்படின்லாம் புரியாது. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. ட்ரீமரும் இப்போ தனியா ரூம்ல உட்காந்து இருக்கான். இப்ப நார்மல் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்போது திடீர்னு அவன் பாஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அதுல ஹினட்டாவும் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இந்த ஹோலி எம்பையர் லுபிலியஸ் கார்டுக்கு தொண்டு செய்றேன். அது மட்டும் இல்லாம சீஃப் நைட் ஆஃப் இம்பீரியல் கார்டு அண்ட் கேப்டன் ஆஃப் தி கிரெசரஸ். என்னோட பேர் தான் ஹினட்டா சகா குச்சி. சரி உன்னோட வார்த்தைகள் கேட்கறதுக்காக நான் ஆர்வமா இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ண. இதுல இல்லாம ரீமரும் அதை டாஜ் பண்றதை பார்த்துட்டு இல்லாம ஹினட்டாவும் டேய் உன்னால டாஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீதான் என்னோட மாஸ்டரை கொன்ன. அவங்க தான் ஜின்சோ சென்சே. இது ரிவெஞ்சுக்கான டைம் தான். ஹீத்தோட உன் கதை முடியுது. டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல் அவங்க ஆக்டிவ் பண்ண. அதை கண்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல பயந்துட்டு அழிந்து போற மாதிரி செட் பண்ணி ஏமாத்திட்டு இருப்பான். அதை அவனை யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா என்னட்டா உனக்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப நைட்ல அந்த ஹோலி எம்பையர் சர்ச்சை விட்டு இப்போ ரொம்ப தூரம் தள்ளி இப்ப காட்டுல தங்கி இருக்காங்க. அப்ப அவங்களும் கண்மொழிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. பார்த்தா கூட இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னட்டாவோ குதிரையில வந்து இருக்கும்போது லேடி என்னட்டா நில்லுங்க, லேடி என்னட்டா அப்படின்னு இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. ஹே நீங்களா என்ன பண்றீங்க? அதே கேள்வி நாங்க அவங்க கிட்ட கேட்கணும். எதுக்காக நீ தனியா வரணும்னு ஆசைப்படுறீங்க? பைத்தியக்காரா உனக்கு தெரியாதா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதனாலதான் நானே போறேன். அதை பத்தி தானே அவ்வளவு நாங்க பேசிட்டு இப்ப கிளம்பி வரேன். ஆமா, ஆனா நீங்க போறதை பார்த்தா பேச்சுவார்த்தைக்காக போற மாதிரி தெரியலையே. ஏதோ சண்டைக்காகவே போற மாதிரி போறீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப்புக்காக நாங்க வரோம். லேடி என்னட்டா கண்டிப்பா உங்களோட உயிரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல. அவ பக்கத்துல இருந்து அவனும் அது மட்டும் இல்லாம டீமன்ல ட்ரீமரும் அவங்க ஒண்ணு உங்களை கட்டாயமா தனியா வரணும்னு மட்டும் சொல்லியே. அதனாலதான் நாங்க வரோம். எனக்கு நல்லாவே புரியுது நீங்க பண்ற சுச்சுவேஷன். கண்டிப்பா அந்த டீமன்லோட என்னால மட்டும் தான் டீல் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. தயவு செஞ்சு இந்த இடத்துல உடனடியாக கிளம்புங்க. திரும்ப நம்மளோட வீட்டுக்கு போங்க. இல்ல லேடி என்னட்டா நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். உங்க கூட யார் யார் ஜாயின் பண்ணி இந்த பயணத்துல யார் கலந்துக்க போறதுன்னு. அதுக்கே அந்த இடத்துல பெரிய பிரச்சனை தெரியுமா? அப்ப பார்த்தா யார் யாரு லேடி என்னட்டா கூட போறதுன்னு ஒரு குதியை வச்சு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க 2 பேரும் போக முடியாம இருக்கிறதுல அவருக்கு வந்து போயிடறா. அப்ப ஆர்னாடும் அது மட்டும் இல்லாம வைஸ் கேப்டன் ரேனார்டு அங்கேயே இருக்கிற மாதிரி அவருக்கும் வாய்ப்பு வந்துருச்சு. கூடவே கிராடுக்கும் அதே நிலைமைதான். அவங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த இடத்துல போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் மூஞ்சி பாருங்க வரலன்னு மூஞ்சி மாறிடுச்சு. ஆமா அது வேற திரும்பி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கலாச்சி எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம என்னட்டாவோ போலாமே வராங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப நைட்ல அவங்க அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்ப கிங்டம் ஆஃப் ப்ளூ மவுல்ட்ன்ற இடத்துல இப்ப காலி பொழுது காமிக்கிறாங்க. அந்த டைம் இவங்களும் அந்த கிண்டத்துக்குள்ள சுத்தி பார்த்தனால லம்பல் ஆர்னாடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கிங்டம் ரொம்ப அட்வான்ஸ்டா மாறி இருக்கு. அப்ப இந்த பொண்ணும் ஆமாப்பா இங்க கிடைக்கிற ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த என்கிரேஷியா கிண்டத்துல இருந்த மாதிரியே இருக்குது. ஆமா இங்க பாருங்க மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மான்ஸ்டர் மெட்டீரியல் எல்லாம் பிரமாதமா இருக்கு. இது நல்லா ஹை குவாலிட்டியில செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஒர்த்தான ஆயுதம். இந்த மாதிரி டவுன்ல இது கிடைக்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ஹினட்டாக்கு பின்னாடி இருந்த அந்த ப்ளூ ஹேர் தலைனும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த டெம்பஸ் நாட்டோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கணும். ஹினட்டாவும் கண்டிப்பா இருக்கும். அப்ப பக்கத்துல இருந்து அந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த டீமன் லார்ட் டைரக்டா பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதனாலதான் இந்த கிண்டம் இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கும். சரி வாங்க இந்த இடத்துல போவோம் அப்படின்னு ஹினட்டாவும் சொல்ல அவங்க போகும்போது ஒரு ஃபேமிலியும் ஒரு குழந்தை நல்லா சிரிச்சுக்கின்னு வந்து இருக்கிறத இவங்களும் பாக்குறாங்க. ஹினட்டாவும் அதை பார்த்துட்டு சோகமாக இன்னொரு பக்கம் பின்னாடி வர அவங்களும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஆவரேஜா தான் இருக்காங்க. கூடவே அவங்களுக்கான ஹாப்பினஸ் முகத்துல இருந்து குறைவே இல்லை. சரி சரிப்பா இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல இடமா பாருங்க. என்ன பண்றது இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையா. அப்ப ஹினட்டாவும் பக்கத்துல பார்க்க அந்த கடையோட நேம் ராமன் போடுது. அது பார்த்துட்டு ஹினட்டாக்கே ஷாக் ஆயிடுது. என்னது ராமனா? போலாமாப்பா இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குமா? கண்டிப்பா வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஹினட்டா முந்திச்சு நீங்க கொண்டு வராங்க உங்க எல்லாரையும். அப்புறமா சாப்பாடான அந்த ராமன் தான் கொண்டு வராங்க. நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிடுங்க. ஆஹா என்னோட வாழ்நாள்ல ராமன் இருந்து அந்த உலகத்துல தான் பார்த்தேன். இது டவுட்டே வேணும். இது என்னோட உலகத்தை சேர்ந்த ராமன் தான். அந்த டைம் ஆர்னாடும் லேடி என்னட்டா என்ன இது ஸ்பெஷலான ஃபுட்டா உங்களுக்கு தெரியுமா இதை பத்தி? அந்த டைம் அவங்களுக்கு பேசாம சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் சூப்பை குடிக்கணும். அதை சாப்பிட்டு உண்மையிலே சொல்றேன் என் உலகத்துல இந்த அதே டேஸ்ட் தான் இங்க இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு அவங்க சாப்பிட்டு இருக்கு. என்ன நீங்க சாப்பிட்டு எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? நாம இதை ட்ரை பண்ணலாமா? சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்ல ஏங்க எப்படி அந்த குச்சியை பயன்படுத்துது அந்த டைம் எல்லாரும் வாயில எடுத்துருக்கு. செத்து போறது ரொம்ப வேற லெவல் டேஸ்ட். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இது அலையில என்னட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கு காரணம் ரீமர் இருக்கும். அவனால எப்படி என்னோட உலகத்தை சேர்ந்த அதே ராமனோட டேஸ்ட் இந்த இடத்துல கொண்டு வர முடிச்சுது. ஏதோ எப்படி பண்ணான்னு தெரியல. அந்த டைம் அவங்களும் உன்னோட டிஷ் எடுத்து வந்து கொடுக்க அது உண்மைனா இதுவும் நல்லா இருக்கு பாத்துவேன். அந்த டைம் வெயிட் பண்ணாம என்னட்டா முந்தி வச்சு அதுலயே சாப்பிடுறாங்க. அந்த டைம் அவங்களுக்கும் அது டேஸ்ட் பிடிச்சிட்டு அமைதியா இருக்கு. என்னட்டா என்னாச்சு எதுவும்
சொல்ல மாட்டேங்க. ஏய் ஏன்டா கேப்டன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன், அவங்களோட வீக்னஸ் ஒண்ணு சாப்பாடு கிடைக்குதுடா, அது எனக்கு தெரியும், இந்த இடத்துமா கலைச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே தெரிய அந்த டைம் அவங்க வில்லத்தனமே இவங்களை பாக்குறேன் மூடிட்டு முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இது ஒரு பிரமாதமா இருக்கு. அப்புறம் மொத்தத்தையும் காலி பண்ண கடைசி ஒரு பீஸ் இந்த ப்ளூ கலர் மட்டுமே எடுக்க போக எனக்கு தான் அது அந்த டைம் நம்ம இனட்டா அதிக விட்டு வேகமா எடுக்க இனட்டாவும் உனக்கு வேணும்னா கண்டிப்பா நான் உனக்காக ப்ரே பண்றேன், நீ கவலைப்படாத. ஆனா இதெல்லாம் நியாயமே இல்ல லேடி இனட்டா, தயவு செஞ்சு கொஞ்சம் மாச்சு கொடுங்க, நீங்க எச்ச பண்ணிட்டு கூட பரவாயில்ல கொஞ்சம் மாச்சு கொடுங்க. சரி உங்களுக்கு வேணும்னா திரும்பி ஆர்டர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொண்டு வாங்க. இப்ப கடைசி எடுத்துட்டு வந்து அந்த கோசாவை என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப எடுத்துட்டு வந்ததுதான் உங்களுக்கான கடைசி பிளேட், அதோட எல்லாமே காலி ஆயிடுச்சு ஸ்டாக் இருந்ததெல்லாம். இதோட புதுசா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு டேரக்டா டீமல்லாட் மூலியமா தான் இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிடெட் ஆனது. எனட்டாவும் நான் நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டீமல்லாட் டீமரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். ஏன்னா அவனை தவிர வேற யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான். சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு போர்டு பார்த்தா அதுலயும் நம்ம ஸ்லைம் உண்டாகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிளம்ப. அந்த டைம் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை நான் வார்னிங் கொடுக்குறேன், அந்த டைம் இது பண்ணும் ஏன்னா இந்த சோப் அதிகமா குடிச்சீங்கன்னா தொப்ப விந்துரும், அதனால என்னது அப்படின்னு அவங்க வைக்கப்படு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிரேட் ஃபாரஸ்ட் ஜூராவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்க ரோடோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு, நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இந்த டெம்பஸ் கண்ட்ரி வேற லெவல் தான். இந்த ரோடு டைரக்டா டெம்பஸ் கண்ட்ரி தான் கனெக்ட் பண்ணுது. ஸ்மூத்தா இருக்கு இல்ல? ஆமா கரெக்டா இந்த ஸ்ட்ரீட் வந்து என்கரேஷியா கேபிட்டலோட தொடர்பு இருக்குது. அந்த அளவுக்கு பக்காவா நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் அந்த பொண்ணும் என்னால இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டர்ஸோட சென்ஸையும் உணர முடியல. அது ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஆன்டி மேஜிக் பேரியர் தான். இது இந்த ஹைவே ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அப்பனா இந்த ஜேர்னில இந்த ரோடு வழியா வந்துட்டு போற யாரா இருந்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்புக்காக இதை பண்ணிருக்காங்க. ஆமாடா முக்கியமா இந்த மெர்ச்சன்ட்ஸ்க்காக தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு தான் இவங்களுக்கு முக்கியன்றது போல அவங்க எந்த விதமான தடங்களும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ மேட் கண்ட்ரில இருந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு போறாங்க. அந்த டைம் அந்த இடத்துல காட்ஸ் மாதிரி நின்று இருக்காங்க. நம்ம டெம்பஸ் கண்ட்ரில இருந்தவங்க அவங்களும் கையசைக்க அடடா காட்ஸுங்க கவலைப்படாத இங்கே யாருனார் எனக்கு தெரிஞ்சு அவங்க சண்டை போறதுக்காக நம்மள கூப்பிடல. அப்ப அவங்களும் ஹலோ நான் உங்களை இந்த இடத்துல பார்த்தது இல்ல, இப்பதான் இந்த கண்ட்ரிக்கு புதுசா வரீங்களா, அவங்களோட தோட்டத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க மெர்ச்சன்ட்ஸ் மாதிரி தெரியலையே, ஒருவேளை நீங்க அட்வென்ச்சரா? ஆமா அப்படின்னு நாங்க தான். ஓகே நல்லது. உங்களுக்கான ஜேர்னி பத்தின இந்த இடத்தோட டீடைல் சொல்ல போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். தேவையில்லாம இந்த இடத்துல எந்த விதமான குப்பைகளும் போட்டுட்டு போவாதீங்க. இந்த ஹைவேல கூடவே எந்த விதமான ஃபைட்டிங்கும் பண்ணிட்டு போவாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கான கேம்பிங் ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட இந்த இடத்துல 10 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேயும் குடிக்கிறதுக்கான தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னது கிலோமீட்டரா என்ன இது அப்படின்னா என்னட்டாவும் அமைதியாரா. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா கவலைப்படுவீங்க. உங்களோட சேஃப்டிக்காகவே இந்த இடத்துல பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க இந்த டேபிள்ஸ் மாதிரியான அமைப்பை மட்டும் தயவு செஞ்சு யாரும் டச் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இந்த இடத்துல பேரியர்ஸுக்கு கண்டினியூஸா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனல்ட்டி விதிக்கப்படும். இதெல்லாம் நான் வச்சுன்னு போயிட்டு வாங்க நல்லபடியா. நீங்க இந்த விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அது ஏன்னா எங்களோட கண்ட்ரிக்கு வரவங்களோட சேஃப்டி முக்கியம். அது மட்டும் இல்லாம அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க நல்லபடியா அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இந்த கேம்பிங் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல குடிக்கிற தண்ணி எல்லாமே பக்காவா இருக்கு. ஹினட்டாவும் அங்க இருக்கிற சூழ்நிலையும் பார்த்துட்டு பயங்கரமா நல்லா பாத்துக்கிறோம். உண்மையிலே இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வளர்ச்சியில இருக்கும்னு நான் இந்த கண்ட்ரியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா எதுக்காக நான் இதெல்லாம் இப்படி பாராட்டினு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. இது கேட்டவங்க சாக்காவே அந்த டைம் அந்த கிராண்ட் மாஸ்டர் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ரூம்ஸ் எல்லாம் ஈஸியா வாங்கலாம். கண்டிப்பா என்னோட மிஷின்ல தான் நான் போக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப நைட்ல ஹியூமனும் பேசிருக்காங்க. உண்மையிலேயே நான் நினைக்கிறது என்னன்னா இந்த டீமன் லார்ட் ரிமோரோ ஒரு அற்புதமான பரிசா கொடுக்கப்பட்ட ஒரு லீடர் இந்த கண்ட்ரிக்கு. இந்த இடத்துல அவன் நல்லபடியா ஆட்சி பண்ணியிருக்கான். அப்ப பக்கத்துல இருந்து அவனும் இதை நானும் ஒத்துக்கிற லேடி என்னட்டா. ஏன்னா ஹார்னாட் சொல்றதுல முக்கால்வாசி உண்மைதான். நம்மளோட கண்ட்ரில இந்த இடத்த பார்த்து நிறைய கத்துக்கணும். கண்டிப்பா இந்த விஷயத்துல லேடி என்னட்டா ஒத்துக்க மாட்டாங்க. சரி நீங்க பேசுறது போதும். ஆனா இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் என் கூட டியூ ஹெல்ப் பண்ணணும் தான் கேட்டிருக்கான். அதை நானும் ஏத்துக்கிறேன். அந்த டைம் பக்கத்துல ஒரு காப்ளினும் ஒரு ஹியூமனும் நல்லா பேசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்னட்டவும் இந்த இடத்துல ரீமோரோ ஆசைப்படுறது என்னன்னா மான்ஸ்டர்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா வாழணும் ஒத்துமையா. ஆனா ஏன் எதுக்காக என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் ஜோயோ இப்போ நம்ம ஸ்லைம் கிட்ட ரிப்போர்ட் வந்து கொடுக்குறான். ரீமோரோ இந்த இடத்துல என்னட்டோட கேங் வந்துட்டாங்க நேத்து ஈவினிங் தான். குட் ஜாப் ஜோயி. அப்புறம் முக்கியமான விஷயம் மயிலாட் அவங்கள வேணா சோத்துல விஷம் வச்சு கொண்டுட்ட ஒரே நேட்டா டே பைத்தியம் அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்ணி வரும். கண்டிப்பா அவ வரது பார்த்தா நார்மலா தான் வரும். என்னாச்சு பெண்ணி வருது எதனால இல்ல எனக்கு பார்க்க தோணுது அந்த மாதிரி தான். அப்ப ஜோயும் அப்ப நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு குரூப்பும் அதுக்கப்புறம் வேற ஒரு குரூப் நம்மள அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரி இவங்க திசை திருப்புற பிளான தான் சொல்றியா? ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னட்ட நான் ஏற்கனவே டீல் பண்ணிருக்கேன். சரி ஜோயி அடுத்து அந்த குரூப் என்ன பண்றாங்க? அவங்க கவலைப்படாதீங்களா அவங்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. எந்த நேரத்துல அவங்க ஆக்ஷன்ல இறங்கினா கண்டிப்பா நம்ம ஆளுங்க பூந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரேனாடு கிராடு வந்து இருக்காங்க குதிரையில. கண்டிப்பா லேடி என்னட்ட தனியா விட முடியல. ஆமா கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒண்ணுமோ அந்த வேர்ல்டு வரா ரெசரக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும். அதே மாதிரி லேடி என்னட்டா அப்ப என்ன வந்து பார்த்தா அந்த 7 டெட்லி கிளர்க்கும் ரேனாடு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க சார். இந்த விஷயம் உனக்கு மட்டுமே தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே அதாவது ஆக்சுவலி என்னன்னா என்னட்டா இந்த டீமன் லார்ட் வேலண்டினா கூட தொடர்புல இருக்கான். இதை கேட்டு அவனும் ஷாக்காக எப்ப வேணாலும் டீமன் லார்ட் வேலண்டினா அவளை கொள்ளலாம். ஆனா ஏன் லேடி என்னட்டாவும் டீமன் லார்ட் வேலண்டினாவும் ஆமா இது ஒன்னும் முடிவு கருதல் கிடையாது. அதனால அதை பத்தி கண்டுக்காது. இப்போ அவ டீமன் லார்ட் ரீமோரோ கூட கனெக்ட்ல இருக்கணும்னு பாக்குறான். அதுக்கு லேடி என்னட்டாவை பயன்படுத்திக்கிறாங்க. என்னது அதுக்கு வாய்ப்பு இல்ல சார். லேடி என்னட்டா எப்பவுமே அவங்களோட பிரைடை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்க கடவுளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக தான். ஆனா இப்ப அவளோட நடவடிக்கை கொஞ்சமா சரியில்லையே. நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துல அவ பேசுங்க. ஆனா அதை வச்சு மட்டும் நம்மளால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப போன அவளோட பயணம் ரொம்ப கஷ்டமானது. கண்டிப்பா
கண்டிப்பா யாராச்சும் நாங்க சொல்ற இந்த வேலையை பண்ண மட்டும் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நான் அதை ஏத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, இந்த ரீமரோ அதாவது இந்த டீமன் லார்ட் ரீமரோவை தோக்கடிக்கணும். என்ன ஆமா கொன்னா மட்டும்தான், கூடவே அந்த ஹினட்டாவும் அவன் கூட கனெக்ட்ல இருக்கா, அது எந்த விதமான சந்தேகமும் வேணும். ஆனா சார் இந்த டீமன் லார்ட் கூட இந்த ஈவில் டிராகன் வல்டோரா வேற இருக்கு. டோன்ட் வரி, நீ கவலைப்படாத, அந்த ஈவில் டிராகன் வல்டோரா ஒண்ணுமோ திரும்பியும் விழிப்போடு இருக்காது, அதனால இதை பயன்படுத்துறது உனக்கு நல்லது. கண்டிப்பா சொல்றேன், இந்த ஓலி என் பேர் லேடி ஹினட்டா, அதுக்கப்புறம் அந்த ரீமரோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சோழியை முடிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க சொல்லவே இல்லையே இந்த மாதிரி வல்டோரா திரும்பி உயிரோட எழுந்து வரதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லைன்னு. அது சொல்லலதான், ஆனா இப்போ ரேஷியம் பர்சனலா இறந்தது வச்சும் கூடவே அந்த டிராகனை ஸ்லைம் அதாவது அந்த ரீமரோ கட்டுப்படுறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது இன்னத்துக்கு விழிப்போடு இருக்காது. கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் வச்சுக்கோ, டீமன் லார்ட் ரீமரோவை தோக்கடிக்காம ஹினட்டா திரும்பியும் உயிரோட நமக்கு கிடைக்க மாட்டான். ஆமா இவங்க சொல்றது சரிதான், ஏன்னா ஹினட்டா இப்ப போயிருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். கண்டிப்பா யாரும் அவங்களை காப்பாத்துவாங்க, என்னால மட்டும் தான் முடியும். சரி ஓகே சார், நான் இதுக்கு எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறேன், என்ன அலோவ் பண்ணுங்க, நான் ரேனார்டு நான் ப்ரூவ் பண்றேன். ஓகே ரேனார்டு, உன்னால மட்டும் இது முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு படியை ரெடி பண்ணிருக்கான் நம்ம ரீமரோவை எதிர்க்கிறதுக்காக. அதுவும் இப்போ டெம்பஸ் கண்ட்ரிக்கே கூட்டு வந்திருக்கான். அந்த டைம் அவனும் இந்த என்டையர் டவுனையும் சுத்தி வரீங்க, அவங்களோட ஆப்பனன்ஸை ஸ்பிளிட் பண்ணி அவங்களை எதிர்ங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு போக அந்த டைம் பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க இவங்களை அட்டாக் பண்றான். அது பார்த்து நம்ம ஷீனோட கேங் சேர்ந்த ஒரு மெம்பர் தான். அவ பார்த்தா இவங்க எல்லாருமே சுத்தி வலிச்சிட்டு இருக்காங்க அந்த கேங்க. லேடி ஹினட்டாக்கு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அந்த டைம் இவனை பவர் யூஸ் பண்ண ஷோயும் எங்க நடக்கிற விஷயத்துல நம்ம ரீமரோ கிட்ட சொல்றான். ரீமரோவும் அப்படிட்டா இப்பதான் ஹினட்டா உள்ள வந்திருக்கா, அதுக்குள்ளேயே ஃபைட்டா, ஒருவேளை ஹினட்டா க்ளோஸா இருக்கணும் அந்த ஃபைட் கிட்ட. அந்த டைம் ஹினட்டாக்கும் ஒரு டெலிபதி மூலமா ஒரு கால் வருது. சரி ஹினட்டா நான் சொல்றது கேக்குதா, சொல்லு நிக்கோலஸ் என்னாச்சு, நான் சொல்றது கேர்ஃபுல்லா கேளுங்க. இந்த ஃபேல்மத் கண்ட்ரி இப்ப சிவில் வார்க்காக 3 பேட்டில்ஸ் ஆகாச பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காங்க. என்னது அப்பனா இந்த ஓலியம் பேர் என்ன பண்ண போறாங்க? இல்ல அவங்க எந்த விதமான டீடைல்ஸும் எதுவுமே சொல்லல. அவங்க எல்லாருமே அவங்களோட ஆர்டருக்கு எதிராக தான் நடக்க போறாங்க. அப்படியா? ஏன்னா இந்த 7 days கிளர்க்கி அப்படின்னு சொல்லி காலம் கட்டாது. நிக்கோலஸ் என்னாச்சு? ரெடி ஹினட்டா என்னாச்சு? அதுவா என்னோட கால் கட் ஆயிடுச்சு, அதனால யாரோ இதை பிளாக் பண்றாங்க காலை. அவன் என்ன கடைசி சொன்னா அந்த 7 days ஆஃப் கிளர்க்கின்னா கடைசியா சொல்லும் போது அவனுக்கு என்ன தெரியல. அந்த டைம் வேற ஒரு இடத்துல பெரிய வெளிச்சம் மாதிரி வந்து நடக்குது. ரேனார்டு வாங்க இந்த இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க அந்த காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ரீமரோவும் கண்டிப்பா இப்ப ஷீனோட டீம் அந்த இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்ப பக்கத்துலயே வேற ஹினட்டா இருக்கா, 2 குரூப்பா இருக்கிறதுனால இப்ப உதவிக்கு போயிட்டா பிரச்சனை ஆயிடும். நான் அவகிட்ட பேசலாம் நினைச்சேன், பட் நான் இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும். சரி வாங்க இந்த இடத்துல போவோம் அப்படின்னு நம்ம ரீமரோவும் அந்த இடத்துல கிளம்ப. அந்த இடத்துல போனா ஃபைட் தரமா நடக்குது. அந்த டைம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்னது உங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் திரும்பி வந்து இருக்காங்க, என்னால நம்ப முடியல, இது ஏன்னா இவங்கள மான்ஸ்டர்ஸ். அந்த டைம் ஒருத்தனும் நம்ம காம்ப்ளின் மெம்பர் ஒருத்தன் அட்டாக் பண்ண, அவன் திரும்பி அவனை அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணி கீழே வந்து அடுத்த நிமிஷமே அவனும் அப்படியே மயக்க போட்டு விட. அவ பார்த்தா அவனுக்கு ஹீல் ஆயிடுது. அப்ப சண்டேல அடி வாங்கி தோத்த எல்லாரையுமே கட்டி போட்டு ஒண்ணா வைக்காங்க. என்னதான் இங்க நடக்குது உனக்கு ஒண்ணுமா தெரியல, இந்த நைஃப்ல சூப்பர் ஸ்ட்ராங் ஸ்லீப் மெடிசன் அடங்கி இருக்குது, அதனாலதான் அவங்க எல்லாரும் சீக்கிரமா எங்களால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு குட்டி காவலி பொண்ணு சொல்லுது. எதை கேட்டாம அதோட அந்த இடத்துல மயக்க போட. அதுக்கப்புறம் சண்டை நடக்கிறதுக்கு நம்ம ரீமரோவும் வந்து டெலிபுட்டாய் எங்க நடக்கிற சண்டையை பார்த்து அவனே ஹாக்காவே உண்மையிலேயே நம்மளோட உதவி கூட தேவைப்படுறது போலியே, ஏன்னா முக்காவாசி பேர் இவனுக்கு போட்டு இருக்காங்க. அந்த டைம் சீனோ ஏ காப்புவா காப்சோ நீங்க 2 பேரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த பேட்டில். எனது ஆனா நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு முட்டாள், நமக்கு இப்போ உடனடியா வெற்றி தேவை, அதனால நீங்க 2 பேரும் கலந்துக்கோங்க. அந்த டைம் இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவ்வளவு அந்த இடத்துல கிளம்ப. ஆனா இவனும் ஏன்னா உன்னோட ஆர்டர் நான் மதிக்கலன்னு இல்ல, என்ன சொன்ன ஒண்ணு இல்லமா ஏய் வாய் முடின்னு சொல்ற வேலையை செய்டா, நீ மட்டும் இப்போ இந்த இடத்துல போலான்னு வச்சுக்க. இந்த போர்ல நம்ம தோத்துட்டோம்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா நீ தான் இருக்க போற, என்னோட கிச்சன்ல நான் செய்யற ஒவ்வொரு சாப்பாட்டையும் நீ தான் சாப்பிட போற, நம்ம தேவையா அதுக்கு நான் அங்கேயே போயிட்டு கமல் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல போட. அந்த இடத்துல போயிட்டு இவங்க எல்லாருமே ஒத்துமையா ஃபைட் பண்றாங்க. இப்ப நம்ம சோஃபியா டீமும் நம்மளோட உதவி கூட தேவைப்படாது போலியே பயமா ஃபைட் பண்றாங்க. ஆமா ஜோயும் ரீமரும் இந்த பேட்டில் தொடர்ச்சி ஒன்னும் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா நான் இது ஒன்னும் பிளான் பண்ணலையே. அந்த டைம் நான் இது நல்லா எதிர்பார்த்திருந்த அந்த சீனும் வந்துருச்சு. நம்ம ஹினட்டாவும் இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த சண்டையை பார்த்து ஷாக்காக உன்னப்போ கூட வந்து எல்லாருமே நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, இங்க லம்பாருங்க தோத்து இருக்காங்க. ஹினட்டாவும் முக்கியமான விஷயமே இந்த இடத்துல ரேனார்டு கிராடோ என்ன பண்றாங்க அப்பனா இந்த இடத்துல அவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அமைதிக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். என்ன இது ஏற்கனவே இந்த இடத்துல ரீமோட வேலை இருக்கும், அது மட்டும் இல்லாம அவனோட முக்கியமான கூட்டாளிங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறோம், கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமை வச்சு நம்ம எதிர்த்துதான் ஆகணும். ஆனா இப்ப நம்ம டீமன் லார்ட் டெரிட்டரியில இருக்குமே, ஆனா அது எனக்கு தெரியல, ஏன்னா ரீமோர் என்ன யோசிக்கிறான்றது அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு இவங்க மனசுல யோசிக்கிறாங்க. அந்த டைம் அவன் சொன்ன விஷயத்தை அவங்க யோசிப்பாக்க நான் ஒன்னு தனியா மீட் பண்ணேன். ஆமா சரிதான், அவன் கெடுதியா விட்டேன் டூயல் தான். அப்ப இன்னொரு பக்கம் எந்த இடத்துல சீனும் என்னடா போய் பண்ணீங்க பேட்டல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருக்க. இன்னொரு பக்கம் ரீமோரோ வந்தது பார்த்துட்டு ரீமோரோ நீ வந்துட்டீங்களா, இங்க என்ன பண்ணிருக்க நீ, அதுவா ஃபைட் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் கொடுத்துன்னு இருக்க, நல்லா இருக்குன்னா பண்ணு கண்டினியூ பண்ணு. சரி இப்ப நான் கலந்துக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண போக ஏய் நான் கூட எதுவுமே சொல்லாம இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்க அவனும் நீ ரொம்ப வேகமா இருக்க, நான் நினைச்சதை விட ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஹினட்டாவும் வந்திருக்காங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்மள பிடிச்ச லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டீஸ் ஆகும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம ஹினட்டா தனியா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு போகும்போது கூட இருக்கிற இவங்களோட சீடர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு இவங்களுக்கு துணையா வந்திருப்பாங்க. இவங்களோட பேச்ச கூட மதிக்காம என்னதான் அவங்க போன சொன்னா கூட இவங்க அதெல்லாம் கேட்காம நிறைய காமெடி பண்ணி இவங்க மேல இருக்கிற பாசத்தினால இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக கூட வந்துடுறாங்க. அதை அவங்கள அசப்ட் பண்ணிக்கினேன் அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த உலகத்துல இருக்க ராமன் இந்த உலகத்துல வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹினட்டாலாம் எக்ஸைட்மெண்ட் ஆகுதுல வேற லெவலா இருந்திருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் ஹாப்பி ஆவாங்க. ஆனா பார்த்தா என்ன இந்த இடத்துல அந்த 7 டெட்லி கிளர்க்கு வேற சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கலர் மோட்டர்
நல்லா இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால பொறுத்திருந்து அடுத்த எபிசோட பார்ப்போம். அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல ஒரு ஆடி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோட் போட்டிருக்கோம். அப்படி போட்டு அந்த எபிசோட்லாம் நீங்க பார்க்காம இதை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் புரியும். அப்படிலாம் புரியாது. சரிங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு